விரட்ட முடிவு செய்தனர். மந்திரி திட்டப்படி ராணி தலைவலி வந்தது போல் நடித்தாள். மருத்துவர்கள் புலிப்பால் கொண்டு வந்தால்தான் ராணியின் தலைவலியை சரிப்படுத்த முடியும் என்று மருத்துவர்கள் கூறினர். புலிப்பாலை யார் கொண்டு வர முடியும் என அரசவையில் உள்ள எல்லாரும் திகைத்து நின்றனர். அப்போது மணிகண்டன், நான் காட்டுக்கு சென்று புலிப்பாலை கொண்டு வருகிறேன் என்று கூறி புறப்பட்டு சென்றார். புலிப்பால் கொண்டு வர காட்டிற்கு செல்கிறார். ஐயப்பனின் வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் பகவானை பொன்னம்பல மேட்டில் பூஜை செய்து மகிழ்ச்சியினால் படும் துயரத்தை கூறினர். மணிகண்டன் தேவலோகம் சென்று மகிழ்ச்சியை வென்று பூமிக்கு தள்ள மகிழ்ச்சி அழுதா நதிக்கரையில் விழுந்தாள். ஐயன் அவள் மேல் தன் நர்த்தன நடனமாடி மகிழ்ச்சியை உயிரிழக்கச் செய்தார். மகிழ்ச்சி மீண்டும் சாப விமோச்சனம் பெற்று ஐயனை அடையும் ஆவலை தெரிவித்தார். அது சாத்தியமாகாது என்றும் தான் இருக்கும் இடத்தின் இடது பக்கத்தில் மாளிகைப்புறத்தம்மனாக இறங்குகிறார். ஐயன் அருள் செய்தார்.